இங்கே இன்னைக்கு மதராசி ஆடியோ லான்ச். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மட்டும் போயிட்டு வரேன். 2014 போயிட்டு வரேன். ஒரு 14 வருஷம் முன்னாடி, ஒரு 14 வருஷம் முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்த டைம். அப்போ வந்து 7ஆம் அறிவு படம் ரிலீஸ். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் 7ஆம் அறிவு படத்தில் வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, அதுக்கு நீங்கள் ஆங்கராக பண்ண முடியுமான்னு. ஏங்க எவ்வளோ பெரிய படம், எவ்வளோ பெரிய பெரிய காம்பினேஷன் இதை நான் பண்ணுறதுக்கு என்ன, உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அப்புறம் ஒரு 2 நாளில் திரும்ப ஃபோன் வந்துச்சு, இல்லைங்க அது கரெக்டாக வராதுன்னு நினைக்கிறேன், அது வந்து ஒரு ஹீரோ வச்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் நீங்கள் அதில் ஆங்கரிங் பண்ண முடியாது, ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ பெரிய படத்தில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான், அதனால் நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த ஷோ வந்து ஜெய் அண்ணன் ஹோஸ்ட் பண்ணாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஸ்டேஜுக்கு பின்னாடி சைடில் நின்று ஜெய் அண்ணனுக்கு வந்து நெக்ஸ்ட் லிங்க் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த கேப்பில் வந்து நான் பார்த்தா சூர்யா சார் உட்காந்துருக்காங்க, முருகதாஸ் சார் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் சார் உட்காந்துருக்காரு, செம்ம க்ரௌடு எல்லாமே இருக்குது. அந்த கேப்பில் தான் அது தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதுவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான, இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்தில் ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோடு தான் வந்தேன். ஆனால் ஸ்டில் அந்த ஷோவை நான் என்ஜாய் பண்ணேன். அப்படியே ஒரு சில வருஷம் கழித்து இன்னொரு ஃபோன் கால் வந்தது. முருகதாஸ் சாரோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க, அவருடைய அசிஸ்டண்ட்டை வச்சு நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்கிறாங்க. அடடே, இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்டோம், நம்ம ரெடின்னு சொல்லி போனேன். அதுதான் அந்த மான் கராத்தே படம். அந்த படம் ஆடியோ லான்ச்சில் வந்து முருகதாஸ் சார் இருந்தாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார். அப்போ நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நடிக்கணும், சங்கர் சார் டைரக்ஷனில் நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை, அதுக்கு என்னுடைய திறமையும் வியாபாரத்தையும் நிச்சயமாக வளர்த்துக்குவேன்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்போ அந்த ஆடியோ லான்ச் வந்தப்போ அப்போ தான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பித்த டைம். அதில் எல்லாருமே நிறையா கிண்டல் பண்ணாங்க. 2 படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேட்குதா, சங்கர் படம் கேட்குதான்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, விடாமல் உழைச்சா என்றைக்கோ ஒரு நாள் அது நடந்துரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்க, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷனில் நான் ஹீரோ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இது நான் மட்டும் உழைச்சி அப்படி பண்ணிட்டெல்லாம் கிடையாது. நம்மால் ஒருத்தன் ஓடுறான்டா, அவனை தட்டி கொடுறா, தூக்கிட்டு போகணுண்டான்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் கை தட்டி என்னை தூக்கிட்டு வந்தீங்க, நிற்க வச்சுருக்கீங்க. அந்த எனர்ஜியோடு தான் இந்த படத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன். ஏஆர் முருகதாஸ் சார், நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் உங்களோட நடிக்கணும்னு ஆசை சார். ஏன்னா உங்களுடைய படங்கள் அந்த மாதிரி. உங்களுடைய முதல் படம் தலையோட தீனா, அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம். அந்த ஃபஸ்ட்டு ஷாட் ஞாபகம் இருக்குது. அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும், ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கு, அதில் அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணீங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேற, ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்த கேப்டனை மாஸ் லீடராக மாற்றினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பர்ஃபார்மன்ஸும். அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம். சூர்யா சாரை பயங்கரமாக நம்ம ரசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு 2 ஷேடு. இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின்னு பயங்கர ஸ்டைலிஷாக ஒரு லவர் பாயாக ஒரு சைடு, இன்னொரு சைடு அந்த மொரட்டு ஆக்ஷனாக அவருடைய லுக். அதுக்கப்புறம் துப்பாக்கி, அது தமிழ் சினிமாவில் ஹீரோஸோட மாஸை ரீடிஃபைன் பண்ண படம். அதில் விஜய் சார் எப்படி இருந்தாங்க, அந்த ஐ எம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி பண்ணீங்க, தர்பார் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இந்த பக்கம் சிரஞ்சீவி சார், இந்த பக்கம் மகேஷ் பாபு சார், அப்புறம் ஆமீர் கான் சார், சல்மான் கான் சார், இந்த வரிசையில் சிவகார்த்திகேயனையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப சர்ரியல் மூமெண்ட் சார். இதெல்லாம் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரல, ஆனால் இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோடு தான் இந்த மேடைக்கு வந்தேன். இதில் நான் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. முருகதாஸ் சாரோட எனர்ஜி, அவருடைய கதை சொல்கிற விதம், இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்னொரு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. முருகதாஸ் சார், உங்கள் பேரில் என் அப்பா பேரும் இருக்குது, அது ஒரு கனெக்ஷன். என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நீங்கள். ரமணா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இன்னைக்கு அப்பா இருந்தால் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு டேரக்டரோட நம்ம பையன் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி. உங்களோட படத்தில் இருக்க விஷுவல் ஆகட்டும், ஹீரோயிசம் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், பஞ்சஸ் ஆகட்டும், ஃபைட் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் சார். இது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, என்கிட்டையும் சொன்னீங்க. இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஆர்கேக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த எஸ்ஆர்கே பண்ண வேண்டிய படம் இந்த எஸ்கே பண்ணதே ஒரு பெரிய பெரிய பாக்கியம் சார். இது
நான் எனக்கு தெரிஞ்சு அந்த டயலாக் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகம் அடுத்த வினாடிக்குள் ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம் அப்படின்னு. அப்படி ஒரு ஆச்சரியம் தான் எனக்கு இந்த படம் நடந்தது, உங்களோட ஒர்க் பண்ணதும். உங்களோட ஒர்க் பண்ண இத்தனை நாளும் நீங்கள் கொடுக்குற எனர்ஜி. சார் வந்து ரொம்ப ரேராக தான் டென்ஷன் ஆவாங்க, ஏன்னா ரொம்ப கூல், கரெக்டாக வேலை நடந்தால் போய்ட்டேன். அப்படி சாரையே டென்ஷன் ஆக்குற குரூப் இருக்காங்க இங்கே, அவரோட ஏடிஸ். ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இது பெரிய ஜேர்னி. சாரோட நம்மளால் நிறையா பேச முடியாது, ஏன்னா சார் ரொம்ப ரொம்ப சீனியர். நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்துச்சு. இன்றைக்கி என் பொண்ணு 7th படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அது. பட் உங்கள் ஏடி டீமோட தான் சார் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒரு செம்ம எனர்ஜி. அது இந்த படம் மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நீங்கள் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாலியாக அழகாக சிம்பிளாக அப்படியே லவ் போய் அப்படியே ஆக்ஷனுக்கு மாற்றிருக்காங்க. நான் ஒன்றுமே யோசிக்கல. நான் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும்னு நினச்சேன். அண்ட் முதல்ல சார் வந்து படம் பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சார் சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு. நான் கதை இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த கதை கேட்க போகிற அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு போய் சாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது, சார் எனக்கு வந்து தீனா மாதிரி, ரமணா மாதிரி, கஜினி மாதிரி, துப்பாக்கி மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்கவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் ஏன் படங்களை பார்ட் 2 எடுக்கவே ரொம்ப யோசிப்பேன். நான் இது வரைக்கும் ரீமேக் பண்ணதில்லை 23 படத்தில். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தமிழ் சினிமாவோட ஐகானிக் ஃபிலிம்ஸ். அதை திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. நான் ரசித்த படங்கள் அது. பட் அதில் இருக்க இம்பேக்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு கதை இருக்குன்றதை தான் நான் நம்பிக்கையோடு போனேன். ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்தோடனே, இன்டர்வல் கேட்டோடனே எனக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஐடியா மட்டும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன்னு சொல்லி இந்த நரேஷன்லாம் ஒவ்வொரு நாளும் செம்மையாக இருந்துச்சு. அது ஷூட்டிங் ஸ்பாட் எதுவாக இருந்தாலும் சார் ஒரு அழகான ஸ்மைலோடே இருப்பாங்க. நான் ரொம்ப பெரிய டைரக்டர், நீ ஜூனியர் அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அதை தெளிவாக கொடுத்தாங்க. அதனால தான் சார் இன்றைக்கும் ஒரு டாப் டைரக்டராக இருந்துகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த படத்துக்கும் இந்த ஜேர்னிக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும்.